ரெண்டு காரியத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒன்று வந்து இதெல்லாம் தேவன் தான் செய்யறார். யார் செய்யறது? தேவன். கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல விழப்பண்ணினார். பாவமே அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். மனுஷன் செய்யல, பிசாசு செய்யல, தேவனே செஞ்சார். இங்கேயும் கிருபாதார பலியாய் அவர் ஏற்படுத்தினார். பிதா குமாரனுக்கு செஞ்சார். அல்லது இப்படி சொல்லலாம், தேவன் தனக்கே செஞ்சுக்கிட்டார். பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவ தேவனை நாம நம்புகிறோம். மூன்று நபர்களான ஒரே தெய்வம். அப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி, நம்மளை மன்னிக்கும்படி என்ன பண்றாரு? தண்டனையை தம் மீது எடுத்துக்கிறாரு, தாம் மீது எடுத்துக்கிறார். தேவ கோபாக்கினை இயேசுவின் மேல விழுந்தது. இருட்டில் என்னங்க நடந்தது? தேவ கோபாக்கினை இயேசுவின் மேல ஊற்றப்பட்டது. நம்முடைய பாவத்துக்கான தண்டனை அவர் மீது வந்தது. நாம தான் அதை பெற்றிருக்கணும். ஆனால் அவர் தான் அதை நம்முடைய சார்பில் நமக்காக சுமந்து தீர்த்தார். சாபமானார். அவருக்கு நடந்தது எல்லாமே ஒரு ஒரு சாபமான ஒரு நிலைங்க. சாபமான ஒரு நிலைக்குள்ளானார் அவர். யோசித்து பாருங்க. பரியாசம் பண்றான், சட்டையை உருவுறான், அவமானப்படுத்துறான், வலிய வேதனைக்குள்ளாக்குறான். எல்லாமே சாபத்துக்கான ஒரு இதுதானே அது. சாபத்தோட போற காரியங்கள் தானே அது. அந்த தண்டனை எவ்வளோ மோசமாக இருந்தது, எவ்வளோ மோசமாக இருந்ததுன்றது தான் அடுத்த வசனத்தில் தெரியுது. அந்த 34ஆம் வசனத்தில் அந்த இருள் நேரம் முடியும் போது இயேசு என்னன்னு கத்துறாரு? என் தேவனை, என் தேவனை ஏன் என்னை. அந்த மாதிரி அவர் வேற எங்கேயும் கதறி நீங்கள் பார்க்கவே முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? நல்லா கவனிங்க. அந்த இருள் நடந்தது எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் இப்படி கதறாரு. வேற எவ்வளோ வேதனை அவருக்கு வந்தது, வேற எவ்வளோ பாடுகள் வந்தது, ஆனால் அவர் அப்படி கதறவே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் பைபிளை மார்க்கை வாசித்தீங்கன்னா, அந்த 15ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, இயேசு பேசுனதா பெருசாக பார்க்கவே மாட்டீங்க. பிலாத்துக்கிட்ட ஒரே ஒரு லைன் பேசுகிறதா பார்ப்பீங்க மார்க் 15. அப்புறம் 34ஆம் வசனத்தில் என் தேவனை, என் தேவனை. ரெட் லெட்டர் பைபிள் இருந்ததுன்னா இயேசு சொன்ன வார்த்தைகளே மார்க் 15 பெருசாக இருக்காது. ரெண்டே வார்த்தை தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் அவரை வந்து அடித்தாங்க, அரைஞ்சாங்க, பரியாசம் பண்ணான், கேலி பண்ணான், என்னென்னமோ பண்ணாங்க. அமைதியாக இருக்கிறார். அவன்கிட்ட எந்த வாய்ப்பு வச்சோம் பேசல. ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்னு அவர் சொல்லி இங்கே நீங்கள் பார்க்கவே முடியாது. வார நாள் அடிக்கிறப்போ என்ன தயவு செய்து அடிக்காதீங்கன்னு அவர் இங்கே கதறி பார்க்கவே முடியாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா,